presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இப்போ 3 கேள்வி கேட்டால் இது விளங்கும். இந்த சுயாதீனம்னா எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது, பவுல் என்ன சொல்ல வர்றாரு இந்த 3-4 வசனங்கள்ல அப்படிங்கிறது 3 கேள்வி கேட்டால் விளங்கும். கடகடன்னு சொல்லிடுறேன். 1, தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீங்கன்றாரு. தேவர்கள் அல்லாதவர்கள்னா யாரு? அந்த கேள்வி முதல்ல கேட்குறோம். வாழ்க்கையில கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ ஒன்று தெய்வமா வச்சுட்டோம்னா, வேற எதையோ வச்சுட்டா அது தெய்வம் ஆயிடுது. அது தெய்வம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய கோளாறு எல்லா பத்திலும். கொலையை பிறப்பிக்குது, பொய்யை பிறப்பிக்குது, பொய் சாட்சியை பிறப்பிக்குது, களவை பிறப்பிக்குது. எத்தனை திருட்டு பணத்தினால நடக்குது, எத்தனை பொய் சாட்சி பணத்தினால. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது வச்சுட்டீங்கன்னா பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆண்டவரோட ஐக்கியத்தில் வாழ முடியாது, மற்றவர்களோட சக மனிதர்களோட பெற்றோர் முதல் கொண்டு மற்றவர்களோட நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும். இப்படி தாங்க வேதம் போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது விக்கிரக ஆராதனைன்னு பேசுறதே கிடையாது. ரொம்ப ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் வருது, ரொம்ப கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நிறைய வருது. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அவ்வளோ வரல. ஏன்னா கொஞ்சம் சப்ஜெக்டே வேற மாதிரி போகுது புதிய ஏற்பாட்டில். இது அவ்வளோ வரல, அங்கங்கே 1-2 இடத்துல வருது. ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது பாருங்க. இதனுடைய ஆழம் எவ்வளவுன்றது அந்த ஒரு ரெஃபரன்ஸே போதும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஒரு ரெஃபரன்ஸே அதுக்கு போதும். எங்கே வருது? 1 யோவான் எழுதின அந்த கடிதம் அதில் வருது. 1 யோவானில் கடைசி அதிகாரம், 5 அதிகாரங்கள் 1 யோவானில். அதில் கடைசி வசனம் பாருங்க. ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு. இது வந்து லெட்டருங்க, 5 அதிகாரன்றதுனால லெட்டர் எழுதும்போது சாப்டர் 1, 2 நான் போட்டு எழுதுறீங்க கிடையாது. பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு நினைப்பாங்க. லெட்டராக எழுதுறோம். ஒரு லெட்டராக எழுதுனா நம்ம பிரிச்சிருக்கிறோம், ஏன்னா அப்போ தான் சொல்லலாம் இங்கே போன்னு கரெக்டாக. அப்போ லெட்டராக எழுதுறாரு. லெட்டராக எழுதும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், ஒரு க்ரீட்டிங்ஸ் இருக்கணும். அவர் முடியும் போது ஒரு அழகான பை ஒன்று இருக்கணும். இப்படிதானே இருக்கணும் லெட்டரு. இப்படிக்கு நல்லா எழுது கையெழுத்து போடுறீங்க, கடைசியாக ஏதாவது ஒன்று நல்ல காரியம் சொல்கிறீங்க. இவர் பாருங்க 3 சப்ஜெக்டை பற்றி எழுதுறாரு. 1 யோவானை பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட். என்னது? வெளிச்சத்திலே வாழ்வது எப்படி, ஒளியில வாழ்வது எப்படி. ஒளியில வாழ்றதுன்னா என்ன? பரிசுத்தமாக வாழ்றது. மற்ற மனிதர்களோட எப்படி சமாதானமா நல்லா அன்பிலே வாழ்வது. 2வது வந்து அன்பிலே வாழ்வது. 1 வந்து ஒளியில வாழ்வது, 2வது வந்து அன்பிலே வாழ்வது சப்ஜெக்ட். அது மற்ற மனிதர்களோட எப்படி நல்லா சந்தோஷமா வாழ்வது, பிரச்சனை இல்லாமல் வாழ்வது. 3வது ஆண்டவரோடு எப்படி ஐக்கியத்தில் வாழ்வது. லிவிங் இன் காட், லிவிங் இன் லைட், லிவிங் இன் லவ், லிவிங் இன் காட். இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் 3 சப்ஜெக்ட்டுங்க. இதை பற்றி தான் எழுதுறாரு. எழுதிட்டே வந்துட்டு கடைசியில் முடிக்கும் போது கடைசி லைனுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி சொல்றாரு? பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், ஆமேன். என்ன லெட்டர் இது? என்ன இப்படி முடிக்கிறாருன்னு கேட்பீங்க. என்னங்க யாராவது லெட்டர் இப்படி எழுதுவாங்களா? 3 வந்து சம்பந்தாலாம் சப்ஜெக்ட் பேசுறாரு. பரிசுத்தமாக வாழ்றது எப்படி, தேவனோட ஐக்கியத்தில் வாழ்றது எப்படி, மனுஷரோட எப்படி நல்லா சமாதானமாக வாழ்றது, இதைத்தான் இவ்வளோ நேரம் போதிச்சுட்டு வந்தார். அங்கே ஒரு தடவை கூட விக்கிராராதனை பற்றி பேசவே இல்லை. இது சப்ஜெக்டே வரலைங்க அங்கே. அப்படி இருக்கும்போது அந்த 3 பற்றி பேசிட்டு கடைசியில் முடிக்கிறப்போ ஒரு லைன்ல போட்டு குழப்புறாரு. எங்கிருந்து வேற சப்ஜெக்டை கொண்டாந்து, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், ஆமேன். இப்படியா முடிக்கிறது? அப்போ இதை பற்றி எழுதுறவங்கலாம் சொல்கிறாங்க, இதை ஏன் இப்படி முடிக்கிறாருன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலான்றாங்க. 1, இவர் லெட்டர் எழுத தெரியாத ஒரு ஆள். லெட்டரை எப்படி துவக்கிறது எழுதுறதுன்னு இவருக்கு தெரியல. 3 சப்ஜெக்ட் வேற என்னத்தையோ பேசிட்டு கடைசியில் சம்மந்தம் இல்லாமல் எங்கேருந்தோ கொண்டாந்து எதையோ கொண்டாந்து பழைய ஏற்பாட்டில் விக்கிரகங்களை பற்றிலாம் பேச, அதை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து நுழைச்சி பிள்ளைகளே நீங்கள் விக்கிர ஆராதனைகளுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், ஆமென்னு முடிக்கிறாரு. எப்படி முடிக்கணும்னு தெரியல அவருக்கு. சப்ஜெக்டை கரெக்டாக சொல்லி முடிக்க தெரியல அப்படின்றாங்க.
ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்க, ரெண்டாவது தரப்பினர் எப்படி சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி முடிக்கிறாருன்னா, இந்த முழு கடிதத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமே இந்த லைன்ல தான் அடங்கி இருக்குது. இவ்வளவு சொல்லிட்டாரு, இப்ப அவ்வளத்தையும் ஒரே லைன்ல சொல்றேன்றாரு. அதனாலதான் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகாராதனைக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளே நான் சொல்றேன், பரிசுத்தத்தை பற்றி சொன்ன உங்களுக்கு பரிசுத்தத்துல வாழ்றது எப்படின்னு, எப்படி தேவனோடு நல்ல ஐக்கியத்துல வாழ்றது, அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொன்னேன். மனுஷரோடு எப்படி நல்லா வாழ்றது, உங்க குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கணும், நீங்க புருஷ மனைவி பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா இருக்கணும், மற்ற மனிதர்களோடு எப்படி சமாதானமா இருக்கணும்னு சொன்னேன். இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும்னா கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் உணர்ந்து வச்சிடாதீங்க. வச்சிங்கனாலே குடும்பத்துல சமாதானம் இருக்காது, வச்சிங்கனாலே ஆண்டவரோட ஐக்கியம் கெட்டு போயிடும், வச்சிங்கனாலே பரிசுத்த வாழ்க்கை வரவே வராது. அதான் அதனுடைய அர்த்தம்ன்றாங்க. சாராம்சம், ஒட்டுமொத்த சாராம்சத்தை ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. நான் படிக்க போன காலத்துல ஒரு கல்லூரிக்கு போன பாருங்க, அங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தானுங்க. ஒரு சுவிசேஷத்தை படிச்சுட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, இந்த சுவிசேஷத்தை 4 மொழிபெயர்ப்பில் வாசி. நான் அப்போ கேஜேவி தான் பரலோக மொழிபெயர்ப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான். இவங்க வந்து 4 மொழிபெயர்ப்பு, சரி அதுவே குழப்படியா இருந்துச்சு, சரி வாசித்தேன். நான் இந்தியாவிலேருந்து போயிருக்கேன். 4 மொழிபெயர்ப்பில் வாசித்து முடித்த உடனே என்னத்துக்கு இதெல்லாம் சொல்கிறான்னு யோசித்தேன். ஒன்றில் வாசித்தா போதாதா ஒழுங்கா அப்படிங்கிறது என்னுடைய மனப்பான்மை. அதுவும் நான் ரொம்ப சிக்கனமாக படிக்கிற ஆள், ரொம்ப அனாவசியமாக படிக்கக்கூடாது, சும்மா சிக்கனமாக படித்து சிக்கனமாக மார்க் வாங்கி வெளியே வந்துடணுன்ற மாதிரி ஒரு பாலிசி அந்த வயசுலேருந்தே. அப்போ எவ்வளோ குறைவாக படிக்கணுமோ படித்து முடிச்சிடணும் கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பாரமாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு போய் நின்னா சொல்கிறாங்க, சரி படித்து முடிச்சிட்டிங்கள, இப்போ அடுத்த வாரம் இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த முழு சுவிசேஷத்தையும் ஒரே லைனில் சம்மரைஸ் பண்ணி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, ஒரே லைன் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாது, ஒரே லைனில் சொல்லணும் இவ்வளோத்தையும் அப்படின்னாங்க. நான் நினச்சேன், இது என்ன பெரிய அசைன்மெண்ட்டு, நாங்கள்லாம் 3 பக்கம் 4 பக்கம் எழுதுறவங்க. நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப சொல்லியிருந்தாங்க 3 பக்கம் குறைஞ்சது எழுது, அப்போ தான் மார்க் விழுவும் உனக்குன்னு. அதனால 3 பக்கம் எழுதுறதுல பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் நான். தெரியுதோ தெரியலையோ 3 பக்கம் எதையாவது கதை அளக்கிறது, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இன்னும் நல்லா அளக்கலாம், கடகடன்னு அளக்கலாம், அதை பார்த்தே கொஞ்சம் மார்க் விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. உளுந்துதான் என்னன்னு தெரியல, ரொம்ப உளுந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் எவ்வளோ குறைவாக படித்து எவ்வளோ கதை அளந்து காலத்தை தள்ள முடியுமோ அப்படி தான் பண்ணிட்டு வந்தோம் பாருங்க. என்ன சொல்கிறேன், ஒரு லைனில் எழுதிட்டு வா, இதெல்லாம் ஒரு அசைன்மெண்ட்டாக, அது பெரியதா அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அந்த ஒரு லைனில் எழுத போனால் சொல்ல கரெக்டாக இருக்கணும், இந்த சுவிசேஷம் எதை பற்றி சொல்லுது அப்படின்றத ஒரே லைனில் எனக்கு சொல்லணும் அப்படின்றான். போய் 10 தடவை வாசிக்க வேண்டியதாக போச்சு திருப்பி திருப்பி. நீங்கள் பண்ணி பாருங்க, வரவே வராது. 10 தடவை வாசிக்க வேண்டியதாக போச்சு ஒரே லைனில் எழுதுறதுக்கு. என்ன கொடுமை இதுன்னு யோசித்தேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான், அவன் சொல்லி டீச் பண்ணுறாலும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரே லைனில் சொல்லிடுறேன்ப்பா, இந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் இதுதான் அப்படின்னா தீர்ந்து போச்சு, இதுக்கு ஏன் நம்மளை போட்டு உயிரவாங்க. ஆனால் அந்த ஊருக்காரன் ரொம்ப கில்லாடி பாருங்க. அவன் வந்து அவனுக்கு தெரியும் ஏமாத்திர பேர் வழிங்கவனுங்கெல்லாம் சும்மா வந்திருக்கிறானுங்க, படிக்காமலே ஒப்பேற்றிட்டு போகலாம், ஒரு டிகிரியை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கான். அதனால் இவனை விடக்கூடாது, இவனை படிக்க வைக்கணும்னு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப தந்திரமாக உங்களை வாசிக்க வச்சு, உங்களை திரும்ப திரும்ப வாசிக்க வச்சு, நீங்கள் இதை பண்ணி முடிச்சு இந்த ஒரு லைன் எழுதி கொண்டாடுறதுக்குள்ளே உயிர் போகிறது மட்டும் இல்லை, அதில் என்ன இருக்குதுன்றதையும் கண்டிப்பாக வழங்கிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வழங்குதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக வழங்கிடும். நான் சொல்கிறேன், 1 யோவானை ஒரே லைனில் எழுதணும்னா இதுதாங்க லைனு. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். அதுதான் சாராம்சம். ஒரு லைன்ல எழுதுனா இவ்வளவுதான், அவ்வளவு சப்ஜெக்ட் இதுல வந்துருது. இதனுடைய அர்த்தம் என்ன, கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது ஒண்ணு வச்சீங்கன்னா போச்சு, பரிசுத்தம் வராது, தேவனோட ஒரு ஐக்கியம் கெட்டு போயிடும், மனுஷரோடு இருக்கிற சமாதானம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா வெற்றி பெறணும்னா கடவுள் யார் என்றது ரொம்ப முக்கியம். கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் எக்காரணத்தை கொண்டும் வைத்து விடக் கூடாது. பெரிய குழப்படி ஆயிடும். சும்மா சின்ன உதாரணம், ஒரு பையன் சொல்றான் ஒரு பொண்ணுகிட்ட, நீ இல்லாமல் நான் இல்லை. இந்த மாதிரி உதாரணம் சொன்னாதான் விளங்குது, என்ன பண்றது. நீ இல்லாமல் நான் இல்லை, அப்படியே அவளும் சொக்கி போயிடுறா. அப்பா
நம்மளை தெய்வமாக்கிட்டாங்க. நீ கடவுள் மாதிரி, எனக்கு உன்னை தரிசிக்காம நான் இருக்க முடியாது, நீ இல்லாமல் நான் இல்லைன்றான். இவளுக்கு அப்படியே உச்சி குளிந்து பண்ணா இவனை தான் பண்ணுவேன் கல்யாணம். வீட்டிலலாம் சொல்கிறாங்க, இந்த பயலுக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்க, நீ பண்ணி இவன் ஏன் பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னா, ஐயோ இது காதல், இது நீ இல்லாமல் நான் இல்லை காதல் இது. அதனால இவனை தான் பண்ணுவேன்னு போய் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், அந்த பயலை மார்க் பண்ணுங்க. அவனை பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொன்னவன் உங்களை போட்டு வாழ்நாளெல்லாம் உயிரை வாங்காமல் விட மாட்டான். எப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணோன்னா, எவர் இல்லைனாலும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னுடைய ஆண்டவர், அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேன். நல்லா கத்துக்கிட்டேன். நான் தனியா வாழ்ந்த கூட நல்லா வாழ்வேன் சந்தோஷமா. சந்தோஷம் இல்லாம இல்லை, நீ இருந்தாதான் நான் சந்தோஷமா வாழ்வேன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் இருக்கிறார், அவரோட எனக்கு ஐக்கியம் இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிங்க, கல்யாணம் பண்ணுங்க, உயிரை வாங்க மாட்டான். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்றேன்னு கல்யாணம் பண்ணீங்கன்னா, உன்னாலதான் என் சந்தோஷம் கெட்டுச்சு, உன்னாலதான் நான் குட்டிச்சவரானு, உன்னாலதான் எனக்கு பிரச்சனை. ஆஹா, இந்த முதல்ல சொல்லி இப்படி சொல்லியிருந்தா வழங்கியிருக்கோம்ப்பா அப்படின்னா, அப்படி எங்க சொல்றான் அவன்? அப்படி சொல்றது இல்லை, அவன் வேற மாதிரி சொல்றான். அவன் என்ன பிரச்சனை? உங்களை கடவுள் ஆகிட்டானே, அதுதான் பிரச்சனை. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல இது பொண்ணை வச்சுட்டானே, அதுதான் பிரச்சனை. சில நேரத்தில் பெண்களும் அதை பண்றாங்க. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல புருஷனை வச்சிடுறாங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு ஆணை வச்சிடுறாங்க. இவன் இல்லாமல் நான் இல்லை, இவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது. யார் சொன்னது? இது எங்கெங்க பிடிச்சிங்க? இதை கிறிஸ்தவ பெண்களை கூட பார்த்துருக்கேன் நான். எங்கே, யார், எந்த பைபிளில் சொல்லிடுது இவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை? அப்படி கல்யாணத்துக்கே லாய்க்கு கிடையாதுன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மனைவியாக இருக்கிறதுக்கே லாயக்கே கடை. இவன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னா என்னங்க இது? எந்த ஒரு நியாயம் இது? ஹலோ, இருக்கிறீங்களா? சிலர் பார்த்துக்கிறாங்க, இவர்கிட்ட கவுன்சிலிங் போயிடக்கூடாது. என்ன பெரிய கவுன்சிலிங்? வசனம் பிரசங்கம் பண்ணும்போது கரெக்டாக கேளுங்க, ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்க, பயனடைவீர்கள். அதை ஃபாலோ பண்ணலன்னா நான் என்ன பண்ணுறது? வசனத்தை பிரசங்கம் பண்ணி சொல்லி கடவுள் என்ன சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் சரி, நீங்க யாரையாவது ஒருத்தர் மேல அன்பு வச்சு அவங்கள கடவுளுடைய ஸ்தானத்துல நீங்க வச்சீங்கன்னா வாழ்க்கையே போச்சு, எதிர்காலத்தை பாழாக்கி கொள்ளுகிறீர்கள். கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல கடவுள் மட்டும் தான் இருக்கணும். அதை மூலம் சரி பண்ணீங்கன்னா உங்கள் உறவுகளும் சரியாகும். திருமண உறவும் சரி, எல்லா உறவும் சரி, அதுவும் சரியாகும். இருக்கிறீங்களா? வேறே தேவர்கள் அவர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தீங்கன்றார். வேறே தேவர்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பல விதமான விக்கிரகங்கள் நம்மளே உண்டாக்கிக்கிறோம், அதையும் இதையும் வச்சிடறோம். 1-2 உதாரணம் சொன்னேன். வேறே தேவர்கள்னா யாருன்னு விளங்கிடுச்சு.